ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய நந்து கார்டனுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு கோழி பண்ணை வச்சிட்ருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை பார்த்திங்களா, நம்ம எப்போவுமே ஒரு கோழின்றது சேவல் இருந்தால் மட்டும்தான் முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கோழி முட்டை போடுமா போடாதா, சாவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வளர்க்க முடியும், சாவல் இல்லைன்னா நம்மளுக்கு முட்டை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கோழி பார்த்திங்கன்னா சாவல் இல்லாமல் முட்டை போடும். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கோழி வளர்க்குற போது நம்மளுடைய அதாவது எருன்னு சொல்லக்கூடிய மாட்டுச்சாணம் அப்படி கொட்டி வைக்கிற இடத்த தான் நம்ம கிராமப்புறத்தில் எருன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கோழி இந்த மாதிரி, இதை பார்த்திங்களா, நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், சாவல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாதிரி நம்மளுடைய கோழிங்க அந்த குப்பையில் அடங்குற போது நம்மளுடைய கோழிங்க முட்டை போடும். பட் அது முட்டை போடுறதுலாம் சரி, அதை ஐயம் காத்தா அது குஞ்சு பொரிக்குமா பொரிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்கு உரியாக இருக்குது. அதுக்கான இது தாங்க நான் இன்றைக்கி சொல்ல வரேன். நம்ம கோழிங்க ரொட்டேனாக எப்படி நம்ம ஒரு பெண்களாக இருந்து கருத்தரிக்கிறோமோ அந்த மாதிரி சாவலோடு சேர்ந்தாதான் கோழிங்க முட்டை போட்டு அது குஞ்சு பொரிக்கும். பட் அது ஒரு சாவல் இல்லாத பட்சத்தில் அதனுடைய முட்டை போட்டு தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி குப்பையில் அடங்கி அது முட்டை போடும். பட் அது கருத்தன்மை இல்லாததுனால, சாவல் இல்லாததுனால அந்த முட்டை குஞ்சு பொரிக்காது. நம்ம அதை ஒரு வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சாவல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கோழிங்க குஞ்சு பொரித்து நம்மளுக்கு கோழி பண்ணையை உற்பத்தி பண்ண முடியும். என்னுடைய கோழிங்க பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் கேட்பீங்க, இப்போ ஒரு 15 முட்டை வைக்கிறோம், 20 முட்டை வைக்கிறோம், ஆனால் பார்த்திங்கன்னா 10 குஞ்சு தான் பெருக்குது, நிறைய முட்டை வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது என்ன அதனுடைய விடைன்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறதுனால அதை நான் எதனால் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க, அந்த குஞ்சு ஏன் அது கரு கூடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அந்த சேவலானது அந்த கோழியோட இணைஞ்சிருக்காது. இந்த மாதிரி குப்பையில் அடங்கி அது முட்டை போடுறப்போ தான் அந்த முட்டைங்க வேஸ்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே ஒரு கோழி பண்ணைன்னு வச்சு நீங்கள் வளர்க்கும்போது இந்த மாதிரி கோழியும் சேவலும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு இது வீட்டுக்கு தான் தேவை, இந்த முட்டை எங்களுக்கு குஞ்சு பொரிக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வளர்க்கும்போது நீங்கள் ஒரு சாவல் இல்லாமையும் ஒரு கோழியை வளர்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான முட்டைங்களை நீங்களே வீட்டிலே உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாம். அது எருக்குப்பை தான் எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. உங்கள் வீட்டிலே இருக்கிற பஞ்சு, காட்டன் அந்த மாதிரியான இடங்களை அந்த கோழிங்களுக்கு ஒதுக்கி வச்சு அது நல்லா ஹீட் வெதவெதப்பு தன்மையாக அது கொடுக்கும்போது அதில் அடங்கியுமே உங்கள் வீட்டு கோழிங்க முட்டை போடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டிப்ஸை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். நீங்களுமே வீட்டில் வசதி இல்லை, இட வசதி இல்லை அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே நீங்களும் இந்த மாதிரி கோழிங்களை வச்சு உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான நாட்டு முட்டையை நீங்கள் தன்னால் உற்பத்தி செஞ்சு நீங்கள் செய்ய முடியும். இந்த மாதிரி பாய்லர் கோழிங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணியும் உங்கள் வீட்டுக்கு தேவையான முட்டைகளை நீங்கள் சேகரிக்கலாம். இல்லை எனக்கு பண்ணதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாவலோடு சேர்ந்து தான் அந்த முட்டையை பொரித்து நீங்கள் வீட்டுக்கு தேவையான குஞ்சுங்கள் அதுக்கப்புறம் முட்டைகளை நீங்கள் சேகரிக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இது ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து கார்டன்.